integrate the function. இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்டகிரேஷன் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அந்த இன்டகிரண்ட் என்னென்னா 4x plus 2 multiplied with the square root of x square plus x plus 1. இந்த கொஸ்டினை நம்ம CBSE புக்கில் எக்ஸசைஸ் நம்பர் 7.2லேருந்து இந்த கொஸ்டின் நம்ம எடுத்திருக்கோம். சரியா? இப்போ இந்த சாப்டர் ஃபுல்லுமே நம்ம எப்படிப்பட்ட இன்டகிரேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோன்னா, we are going to look over the integration. நம்ம இன்டகிரன்ஸ் எப்படி இருக்கணும்னா will be in this pattern. f of g times of g dash, அதாவது இதனுடைய டெரிவேட்டிவ் g டேஷ்ங்கிறது gயினுடைய டெரிவேட்டிவ் மல்டிப்ளைடு வித் dx. அப்புறம் நம்ம அந்த gயை வந்து நம்ம என்னவா எடுக்க போகிறோம், tங்கிற லெட்டராக எடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா tயை வந்து we have to differentiate and convert the entire integrand. இந்த integrand எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம என்னவா மாற்றணும், tங்கிற எழுத்துக்கள் உள்ள இன்டகிரேஷனாக நம்ம மாற்றணும், வேரியபிள் உள்ள இன்டகிரேஷனாக நம்ம மாற்றணும். அப்படி பண்ணிட்டோம்னா the problem is done. சரியா? பண்ணி இன்டகிரேட் பண்ணிடலாம். we can use the procedure. இதுக்கு பேர் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம யாரை சப்ஸ்டியூஷனாக எடுக்கணுங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இதுதான், இந்த டேர்ம் தான் நமக்கு எஃப் மாதிரி ரியாக்ட் பண்ணுது. ஏன் இதை எஃப் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம பார்த்தா அந்த இங்கே பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் இந்த இடம் இருக்குல்ல, இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் பவர் 1/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த ஹோல் பவர் 1/2 இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த நபரை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு 2x எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அந்த சாயலில் அந்த பேட்டர்னில் we have been multiplied with it. ஸோ இவரை நம்ம ஜின்னு எடுத்துக்க போகிறோம், இவரை நம்ம ஜி டேஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம we can solve. ஸோ நம்ம அந்த கொஸ்டினை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம். அப்சர்வ் பண்ணதுனால we are ready to do the problem. பண்ணலாமா? சரி, பட் யாரை டீன்னு எடுக்க போகிறோம் நம்ம முடிவு பண்ணிட்டோம்ல, சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் தான் யார், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாமா, dt by dx. இப்போ அந்த t அப்படிங்கிற பர்சனுக்கு பதிலாக ஐ கேன் சப்ஸ்டியூட், யாரை சப்ஸ்டியூட் பண்ணலாம், டி ஸ்கொயரா மன்னிச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர். டீக்கு பதிலாக யார் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அப்புறம் தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ dx by dx the whole bracket x square plus dx by dx plus d1 of dx. அந்த டெரிவேட்டிவ் தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம we are separating. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், பவரில் இருக்கிற 2வை முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க, பவரில் 1 சப்ராக்ட் பண்ணிடுங்க. பவரில் 1 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 1 தான் வரும், அதை எழுதணுன்னு அவசியம் இல்லை, தட் இஸ் 2x. ரெண்டாவது dx by dx அதை நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ 0வை நம்ம ஆட் பண்ணுறது நம்ம we don't want to specify it. அது தெளிவாக எக்ஸ்பிளிசிட்டாக வெளிப்படையாக அதை சொல்ல வேண்டாம். ஸோ dt by dx equal to 2x plus 1. இப்போ நம்ம dxயை தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். எல்லாமே என்ன வேரியபிளில் வச்சுருக்கணும், we should have it in the variable of, நம்ம என்ன வேரியபிளில் வச்சுருக்கணும், tங்கிற வேரியபிளாக நம்ம we have to convert, மாற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம மாற்றலாமா, ஸோ we can write everything. சரியா? ஸோ I is equal to integral over 4x plus 2 whole bracket. அப்புறம் நம்ம tங்கிற வேரியபிளாக மாற்ற போகிறோம்ல, ஸோ இவங்களை நம்ம t அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ instead of dx will be substituting dt divided by 2x plus 1 எழுதிட்டோம். சரியா? கிளியர்? எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா, இப்போ இங்கே 4x plus 2, இங்கே 2x plus 1. இதில் ஒரு 2வை வெளியே எடுப்போம், இதில் ஒரு 2வை வெளியே எடுப்போம். காமனாக வெளியே எடுக்கும்போது வாட் இட் ஹேப்பன்ஸ், 2வை வெளியே எடுத்துட்டோம். ஸோ 4xலேருந்து 2வை வெளியே எடுத்தால்
2 and 2லேருந்து 2 எடுத்தால் it's 1 multiplied with root t dt divided by 2x plus 1 இதான் நம்முடைய integrand. இப்போ நம்ம we can cancel out யார் 2x plus 1 2x1 cancel பண்ணிடலாம். cancel பண்ண பிறகு who is there இப்போ இன்டகிரேஷனில் யார் இருக்கா these person are only there அப்படி தானே. ஸோ we are going to integrate with respect to t அதனால் யாருக்கு வேலை இல்லை 2 அதனால் I can remove 2 and write outside the integration ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் தேவையில்லை. ஸோ 2 into root t dt அப்படின்னு இருக்கு. ஸோ நான் எப்படி எழுதலாம் I can write it as t power 1 by 2ன்னு எழுதலாம் 1 by 2 dt. ஸோ t power 1 by 2 dt na how can I write it? ஸோ t power 1 by 2 integrate பண்ணும்போது we will t power n dt அப்படின்ட்டு இருந்தால் how should I integrate? இந்த இன்டகிரேஷன் பண்ண ஃபார்முலா என்ன பவரில் இருக்கிற என்னோட நம்ம என்ன பண்ண போகிறோம் we are going to add 1 அதே நபரை n plus 1 போட்டுருவோம். சாரி இங்கே எழுத முடியல. ஸோ t power n plus 1 அடுத்த பேஜில் எழுதிக்கிறேன் t power n plus 1 divided by n plus 1 plus integrating constant c இதுதான் நம்ம இன்டகிரேஷனுடைய ஃபார்முலா t power n. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன n என்னவாக இருக்கக்கூடாது n should not be equal to -1 n -1 இருந்தால் ஃபார்முலா வேறு அதனால தான் சரியா. ஓகே பவரில் இருக்கிற 1 by 2ஓட 1 ஆட் பண்ணால் அரையோட 1 ஆட் பண்ணால் என்ன வரும் ஹாஃபோட 1 0.5ஓட 1 ஆட் பண்ணும்போது 1.5 1.5 can be written as 3 by 2. ஸோ t power 3 by 2 divided by 3 by 2. இந்த divided by 3 by 2 நம்ம என்ன எழுதிக்கலாம் we can multiply it by 2 and divide it by 3. ஸோ இது நமக்கு தேவையில்லை சரியா. ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம் ப்ளஸ் c integrating constant c. ஸோ 2 2s are 4 by என்ன இருக்க போகுது 3 and t power 3 by 2 plus integrating constant c. இது வந்து சும்மா கேல்குலேஷனுக்காக தான் இதை கொடுத்துருந்தோம் சரி. ஸோ இதோட கணக்கு முடிஞ்சுதா நோ we have to convert everything as a variables of x-ஆக மாற்றணும். அதான் நம்ம இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க டீக்கு பதிலாக யார் இருக்கா we had என்ன எடுத்தோம் x² + x + 1 அதுதான் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அதை எழுதிட்டு பவர் 3 by 2 ப்ளஸ் அண்ட் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c சரியா. இதான் நம்மளுடைய கொஸ்டினுடைய ஆன்சர் இன்டகிரேஷனுடைய ஆன்சர். ஸோ I அப்படி கூட எழுதிக்கலாம். Thank you for watching the video till the end and வேறு ஏதாவது கான்செப்டில் ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் போடணும்னா kindly let me know, we'll make you a separate video for you. We are there to help you. நன்றி. Bye.